ஹாய் கைஸ். இப்போ நம்ம ப்ரீகேம் அப்படிங்கிற ஒரு கம்பெனில அக்டோபர் 2024ல நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். இது வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ட்ரேட் கிடையாது. இது வந்து ஒரு லோ பாயிண்ட்ல நல்ல சப்போர்ட்ல ஒரு இருந்த ட்ரேட் தான். பிரேக் அவுட் நடந்துச்சு. அதுல இருந்து எடுத்த ட்ரேட் தான். ஸோ இதை பத்தி பார்க்கலாம் இப்போ. இந்த ப்ரீகேம் அப்படின்ற கம்பெனியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிரெஷியன் கேம் சாஃப்ட். இவங்களோட மேஜர் பிசினஸ் பார்த்தீங்கன்னா கேம் சாஃப்ட் மேனுஃபேக்சர் பண்றது தான். கேம் சாஃப்ட்ன்றது என்னன்னா நம்ம கார் யூஸ் பண்றோம்ல, அந்த கார்ல இன்ஜின் இருக்குல்ல, அந்த இன்ஜின்ல கேம் சாஃப்ட்ன்றது ஒரு முக்கியமான பார்ட். அந்த கேம் சாஃப்ட் இல்லைன்னா இன்ஜினே ஒர்க் ஆகாது. ஓகேவா? இவங்களோட மேஜர் பிசினஸே அதுதான். அதுலயும் இவங்க வந்து 150 வெரைட்டிஸ் ஆஃப் கேம் சாஃப்ட் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உங்களோட பிசினஸ். இது முடிச்சிட்டோடனே நம்ம வந்து செக்லிஸ்ட் போய்க்கலாம். செக்லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் வந்து நம்ம வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வச்சிருப்போம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து 200க்கு மேல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த ட்ரேட் பண்ணும்போது 200க்கு மேல இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம இது போயிடணும், மார்க்கெட் கேபிட்டல் பண்ணிக்கணும். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 5000 crore மேல இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இனிஷியல் ஸ்டேஜ்ல. பட் இவங்க வந்து 1200 crores தான் இருந்தாங்க. இந்த செக்லிஸ்ட்ல செகண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஓகேவா இல்ல. தேர்டு வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஏ அண்ட் டிஏ டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பார்க்கணும். அதுல வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து 65.3% வச்சிருக்காங்க. எஃப்ஐஏ வந்து 0.12%, டிஏ வந்து 0.08%. பெரிய பிளேயர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒமிட் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச பிறகு நம்ம வந்து டெக்னிக்கலா போகணும். டெக்னிக்கலா போறப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி இந்த ஃபார்மேட்ல தான் போகணும். ஸோ மந்த்லியில இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வந்து பிப்ரவரி 2016ல தான் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. அப்போ வந்து ₹185 வந்து இவங்க ஹை ப்ரைஸா பிளேஸ் பண்ணிட்டு, அங்கிருந்து மேல பிரேக் ஆகாம கீழே ரொம்ப நாள் வந்துட்டு திருப்பி தான் 2022 ஜான் 2022ல தான் வந்து இவங்க மறுபடியும் அந்த பாயிண்ட் வந்து டச் பண்ணியிருக்காங்க. ₹185 வந்து டச் பண்ணியிருக்காங்க. நியர்லி வந்து பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ். அப்பயும் பிரேக் ஆகல. அங்கிருந்து மறுபடியும் கீழே போயிட்டு திருப்பி ஜூன் 2023 அப்பதான் பிரேக் ஆயிருக்காங்க மேல. நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 17 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்ப முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, ஒரு லாங் டேர்மா ஒரு கன்சல்டேஷனா ஒரு ரெசிஸ்டன்ஸ்குள்ள இருந்துட்டு அவங்க பிரேக் அவுட் ஆனாங்கன்னா அங்க மூவ்மெண்ட் வந்து ரொம்ப சாலிடா இருக்கும். நல்லா ஹையா மூவ் ஆகும். இப்ப பாத்தீங்களா, இது வந்து நியர்லி ஒரு 93 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 67% கிட்ட வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல நடக்கிற பிரேக் அவுட்ஸ்லாம் நீங்க வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து மந்த்லியில வந்து இதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி மந்த்லியில பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து எனக்கு வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஃபீல் ஆகுது. ஸோ இதே மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இதான் இருக்கு. இப்போ வீக்லி போய்க்கலாம். வீக்லியில பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம மந்த்லி பிரேக் அவுட் இந்த இதான் இந்த பாயிண்ட்ல நடந்திருக்கு. இங்க நடந்துட்டு நியர்லி ₹319 வந்து மேல போயிட்டு ஹை பாயிண்ட் ஆல் டைம் ஹையா பிளேஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு கூல் டவுன் பீரியட் மாதிரி கீழே வந்திருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நடந்திருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, இங்க வந்து நமக்கு வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு நல்ல 60-70% கிட்ட மூவ் ஆயிட்டு அங்கிருந்து கூல் டவுன் ஆயிட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல 2-3 டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் வந்து நல்ல வேலிடான சப்போர்ட் தான். ஸோ இதுக்கு அடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து தாராளமா ட்ரேட் எடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரா பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து எப்பயாச்சும் பிரேக் அவுட் கிடைச்சா நான் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ வீக்லியில இதுதான் இருக்கு. நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் மாதிரி தான் தெரியும். பட் ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். எந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைக்குது, நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறோம், எப்படி எக்ஸிட் ஆகுறோம்ன்றது பார்த்துக்கலாம். நான் வந்து ரீப்ளே மோட்ல இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, நமக்கு வந்து ஆகஸ்ட் 2024 ஓகேவா, அங்க வந்து பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. அதுவும் நல்ல ஹை வால்யூம், நியர்லி பாத்தீங்கன்னா 5 மில்லியன். ஓகேவா? அதுவும் வெனஸ்டே நடந்திருக்கு. சாரி, தேர்ஸ்டே நடந்திருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடைச்சிருச்சுன்னா அப்பவே என்ட்ரி கொடுத்துருக்க கூடாது. அந்த வீக் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ட்ரி பிளான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டாக்லயுமே ஃப்ரைடே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃப்ரைடே ஆன பிறகுதான் நம்ம வந்து இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நல்ல ஹை வால்யூமா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும். இப்போ வந்து இது ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு, இந்த வீக் முடிஞ்சிருச்சு. இப்போ வீக்லியில போய் பார்க்கலாம். வீக்லியில பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் வந்து வீக்லி பிரேக் அவுட்.
ஓகேவா? ஆக்சுவலா சார்ட்ல ஏதோ சின்ன எரர் இருக்கு. அதனால தான் இப்படி தெரியுது. ஓகே. உங்களுக்கு வந்து இப்ப வீக்லில வந்து மார்க் பண்ணி காமிச்சிட்டேனா? வீக்லில வந்து லோ, ஹை, மிட் 3மே மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நல்ல சாலிடான பிரேக் அவுட். அதே மாரி வீக்லில வால்யூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10 மில்லியன் இருக்கு. பிரேக் அவுட் ஆன கேண்டில் வந்து 5 மில்லியன். மீதி இருக்க 4 டேஸோட வால்யூம்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மில்லியன் கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து நல்ல சாலிடான பிரேக் அவுட் தான். வேணும்னா உங்களுக்கு வந்து இன்டர்னலா எதுவும் நீங்க வரையணும், உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியா இருக்கணும் அப்டின்னா, உள்ளயே நீங்க வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரைஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து ஓவராலா இதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மாரி இருந்துச்சு. அதனால அத மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன் நானு. இப்ப நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. பிரேக் அவுட் கிடைச்ச உடனே நமக்கு வந்து என்ட்ரி எப்படி பிளான் பண்ணுவோம்னா, ரீடெஸ்ட் ஆகணும். ரீடெஸ்ட் வந்து 50% ஆஃப் வீக்லி கேண்டில் வந்து கீழ வரும்போது நம்ம வந்து என்ட்ரி குடுப்போம். அதுதான் நம்மளோட பிளானு. இங்க வந்து மிட் வந்து 216.47 இருக்கு. நம்ம வந்து இப்ப என்ட்ரி வந்து எப்படி எடுக்கிறோம்னா, 217 அப்படின்ற பிரைஸ்ல வந்து வைக்கணும். 217 அதே மாரி 1,00,000 கிட்ட யூஸ் பண்ண போறோம். 1,00,000 எவ்வளோ எத்தன ஷேர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து யூஎஸ்டில இருக்கு. யூஎஸ்டில வந்து ஆ ரேஷனலா நம்ம வந்து ஷேர்ஸ் கூட வாங்கிக்கலாம். பட் வந்து நம்ம இங்க இந்தியன் மார்க்கெட்ல அப்படி பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ இங்க வந்து 1,00,000 யூஸ் பண்றேன்னா, 461 ஷேர்ஸ் வந்து வருது. ₹270 பிரைஸ் ரேஞ்சுல. ஸோ இது வந்து நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டர் பிளேஸ் பண்ண பிறகு நமக்கு எப்படி எப்போ என்ட்ரி கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதே மாரி பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆகஸ்ட் 22 அப்பதான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இது வந்து முன்னாடியே பண்ணனால, எனக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைச்ச பிறகு எப்படி என்ட்ரி கிடைச்சிருச்சுன்னா, நியர்லி ஒரு 40 டேஸ் கழிச்சு தான் என்ட்ரியே கிடைச்சுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு கேண்டிலா இங்கனக்குள்ள சேஞ்ச் பண்ணி காமிச்சா டைம் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம என்ட்ரி கிடைச்சது வந்து எப்படி நம்ம எக்ஸிட் ஆனோன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இங்க வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணணும். என்னன்னா, நமக்கு வந்து இந்த பெரிய ரெசிஸ்டன்ஸ்ல இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆன பிறகு இதுக்கு முன்ன இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ள இருக்கிற ஹை பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல புஷ் ஆகல இவங்க. அதே மாரி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு, இந்த நமக்கு மிட் பாயிண்ட்ல வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இத வந்து நமக்கு ஆர்டரும் எடுக்கல இவங்க. ஸோ இன்னும் அந்த இதுல தான் இருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா நமக்கு வந்து எப்ப என்ட்ரி கிடைச்சிருக்குன்னா, அக்டோபர். ஓகேவா? அக்டோபர் 7 வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஆனா பிரேக் அவுட் நடந்தது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 22. ஆகஸ்ட்ல பிரேக் அவுட் ஆயிட்டு, நம்மளுக்கு 46 டேஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு என்ட்ரியே கிடைச்சிருக்கு. இப்ப நியர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மந்த்ஸ் ஆயிடுச்சா? ஸோ இது மாரி நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். நல்ல பிரேக் அவுட்டா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் டே அந்த வீக் குளோஸ் ஆன பிறகு நம்ம மண்டேலருந்து நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிருவோம். இன்கேஸ் வந்து இந்த மாரி ஹை பாயிண்ட் போயிடுச்சு அப்டின்னா, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். வாட்ச் லிஸ்ட்ல வச்சு வெயிட் பண்ணுவோம். ஆர்டர் எதுவும் போட்டிருக்க மாட்டோம். மறுபடியும் இந்த மாரி பாயிண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் செக் பண்ணிட்டு, நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம்னா, மேபி இந்த பர்ட்டிகுலர் டேல வந்து கீழ வந்தா கூட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிட்டு திருப்பி மேல போயிருக்கலாம். ஸோ நமக்கு வந்து அக்டோபர் 7 தான் என்ட்ரி கிடைச்சிருக்கு. என்ட்ரி கிடைச்சோனே நம்ம அன்னைக்கே வந்து எக்ஸிட்டுக்கும் பிளான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நமக்கு அன்னைக்கு ஆர்டர் கிடைச்ச அன்னைக்கே வந்து எக்ஸிட் ஆர்டர் போட்டிருந்தாலும், நமக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. பட் வந்து அன்னைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்ச அன்னைக்கே வந்து நீங்க வந்து எக்ஸிட் ஆர்டரும் போட்டுறணும். ஓகேவா? இது முடிச்சுட்டு நம்ம டார்கெட் வச்சுக்கணும். நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து டார்கெட் வந்து 5% சொல்லியிருந்தேனா, ஸோ அந்த 5% வச்சுக்கணும். ஸோ இப்ப எப்படின்னா, நம்ம கேபிட்டல் யூஸ் பண்ண கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,00,000 அந்த 1,00,000க்கு வந்து ₹5,000 ப்ராஃபிட் ஃபார் 5% ஓகேவா? இதுதான் நம்மளோட பிளானு. ஸோ இந்த பிளான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, நமக்கு பிரேக் அவுட் ஆயிட்டு 46 டேஸ் கழிச்சு தான் என்ட்ரி கிடைச்சுச்சு. என்ட்ரி கிடைச்சு நம்ம அன்னைக்கே வந்து ஆர்டர் வந்து குளோஸ் ஆகல. நம்ம டார்கெட் வந்து குளோஸ் ஆகல. பட் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து அந்த டார்கெட் ஃபில் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம அந்த டார்கெட் பிரைஸும் போட்டு வச்சிருந்தோம். ஸோ எப்பயும் போல நல்ல ஒரு புஷ்ஷா இருக்கிறனால, இது வந்து நெக்ஸ்ட் டேவே நமக்கு வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டும் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க வந்து நம்ம என்ட்ரிக்கு வச்சிருந்திருப்போம். இங்க வந்து டார்கெட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? நியர்லி வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமே வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து ஃபுல் ஆயிட்டு நம்ம ஆ ட்ரேடுமே க்ளோஸும் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுல வந்து இப்படிதான் நடந்தது. இது வந்து ஃபுல்லா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இதுதான் டெய்லி கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸு. இதே மாரி இந்த சப்போர்ட்டு. நமக்கு இந்த இடத்துல மேஜரா பிரேக் அவுட் ஆனோனே நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருந்தோம்.
எடுத்து வச்சுட்டு திருப்பி ரீடெஸ்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி குடுக்கலாம். 50% ஆஃப் வீக்லி கேண்டில் வந்து டச் பண்ணும்போது நம்ம என்ட்ரி குடுக்கலாம்ன்றது பிளானு. அது வந்து ஒரு 46 டேஸ் கழிச்சு தான் நடந்துச்சு. அதே மாரி நடந்து முடிச்சுட்டு நம்ம டார்கெட் போட்டிருந்ததோட நெக்ஸ்ட் டேவே வந்து புஷ் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி பார்க்கலாம்னா, இது வந்து இந்த ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சின்ன பேட்டர்னுக்கு இது வந்து நல்ல பிரேக் அவுட்டு. இந்த பிரேக் அவுட்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரீவியஸா சொல்லியிருந்தேன்ல, ஒரு ப்ரீவியஸா இருக்க ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போயிட்டாங்கன்னா, திருப்பி கீழ வரும்போது இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதே மாரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஃபால் இருந்திருக்கு. இந்த ஃபால்ல இந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல சப்போர்ட் எடுத்ததுனால டக்குன்னு வந்து மேல போயிட்டாங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, இந்த மாரி ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன்ல, இந்த நம்மளோட மேஜரா அ வச்சிருக்க ரெசிஸ்டன்ஸோட ஹை பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா, இன்கேஸ் இந்த பாயிண்ட்லயே ரொம்ப நாள் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரேட வந்து எடுக்கலாமா வேணான்றத வந்து நீங்க கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கணும். அது வந்து உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரணும். இது ஏன்னு சொல்றேன்னா, இந்த இந்த வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வால்யூம் வந்து இந்த பர்ட்டிகுலர் கேண்டில்ஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இங்க. இந்த மூவ்மெண்ட்ஸ் போக இந்த வால்யூமோட ஃப்ரெஷ்னஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால ரொம்ப லாங் டர்மா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம வந்து ஆல் டைம் ஹைல வந்து இப்ப ட்ரேட் எடுக்கல. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கணும். அதனால நம்ம வந்து ஒரு ட்ரேடுமே கரெக்ட்டா பிளான் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இது வந்து இதுவும் ஒரு சிம்பிளான பிரேக் அவுட் ட்ரேட் தான். பட் வந்து ஆல் டைம் ஹை கிடையாது. ஒரு நல்ல கீழ ஒரு மந்த்லி சப்போர்ட்ல நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். இது வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாரி அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேக் அவுட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.